வணக்கம் நண்பர்களே, தன் தமிழ் சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் தன் ட்ரேடிங் கன்சோல், அதாவது தன் சார்ட்ஸ் எப்படி நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கலாம், உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் இருக்கும், அண்ட் கீழே நம்மளோட பொசிஷன்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் வியூ சார்ட்ஸ் இருக்கும், பாப்புலரான எல்லா இண்டிகேட்டர்ஸுமே இருக்கும், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது நம்ம tv.dun.co லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே நம்மளோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம ரைட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதாவது வாட்ச் லிஸ்ட். இதுதான் வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் நியூ வாட்ச் லிஸ்ட்னு இருக்கும், நியூ லிஸ்ட், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மேபி நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போது நம்ம வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், டன் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருந்தோம். இதில் இப்போ எப்படி ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் கொடுங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ், ஆப்ஷன்ஸ் எது வேணாலுமே நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வோடஃபோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அப்போ எனக்கு வோடஃபோனுக்கான கம்ப்ளீட் ட்ரேடிங் வியூ சார்ட்ஸ் இப்போது சென்டரில் கிடைக்கும். இப்போது இதுக்கடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் சைட். இப்போது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் லைன், சேனல், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு இந்த சைடு இருக்கும். இப்போ நான் அதை காட்டுறேன். இப்போ இது ட்ரெண்ட் லைன் அண்ட் ரே, ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது, உங்களுக்கு எந்தெந்த டூல்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரி கீழே அப்ளை ஆகும். இப்போது இது நமக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளோட டூல்ஸை ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேனலை நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே கிளிக் பண்ணி சேனல் வரணுங்கிறது இல்லை, எனக்கு டேரெக்டாக இந்த இடத்துலையே சேனல் இருக்கும். இதை வச்சே என்னால் என்னோடய சேனலை ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் மோட். உங்களுக்கு அக்யூரேட்டாக இது நீங்கள் வரையணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த மேக்னெட் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டே இன் ட்ராயிங் மோட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்ம பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னம்னா நீங்கள் இந்த ஸ்டே இன் ட்ராயிங் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது எனக்கு இது எல்லாமே டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். இப்போது இதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சர்ச். அதாவது இப்போ நான் இந்த சார்ட்டில் இருக்கேன், நான் இங்கே இருந்து ஐடியாவில் இருந்து நான் எஸ்பிஐனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா SBIN அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வரும். அதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த சார்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். இது ஒரு டைப். செகண்ட் டைப் என்னென்னா, உங்களுக்கு டாப்பில் இருக்கும் சிம்பிள் சர்ச்ன்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ஐடியா அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டைம் ஃப்ரேம். நம்ம எல்லாருமே மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். த்ரூ அவுட் 1 மினிட்லேருந்து 1 மந்த் வரைக்குமே சேஞ்ச் ஓவர் பண்ணி பார்ப்போம். இந்த எல்லா டைம் ஃப்ரேம்ஸையுமே நீங்கள் இந்த ஒரு இடத்துல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எகெயின் சேம் தான், நீங்கள் ஒரே டைம் ஃப்ரேமை தான் திரும்பி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது எல்லாமே ஸ்டார் கொடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அது டாப்லேயே அப்பியர் ஆகும். அட் த சேம் வே உங்களுக்கு செகண்ட்ஸ் சார்ட் வேணும் அப்படின்னாலுமே அது அவைலபிளாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கஸ்டம் இன்டர்வல், இதில் இல்லாத இன்டர்வல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆட் கஸ்டம் இன்டர்வல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டைப் கேட்கும். இந்த டைப்பில் உங்களுக்கு எது வேணும்னு பாருங்கள், ஹவர்ஸா, டேஸா, மினிட்ஸா அப்படின்னு பார்த்துட்டு அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்பர்ஸில் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிபிள் சார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் யூஸ் பண்ணுவோம். கேண்டில் ஸ்டிக்ஸ், லைன் அண்ட் ரென்கோ, ஹைகனாஷி, இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். கேண்டில்ஸ், வால்யூம் கேண்டில்ஸ், இது எல்லாமே இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துருந்தோம், டைம் ஃப்ரேம்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், இது எல்லாமே பார்த்துருந்தோம். மோஸ்ட்லி இண்டிகேட்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட் பாப்புலரான எல்லா இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ EMA அப்படின்னு டைப் பண்ணேன்னா மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் வரும். இதையும் நான் ஸ்டார் கொடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு இது ஃபேவரேட்டில் ஆட் ஆயிரும்.
இதுக்கு அடுத்து இருக்கிறது பை செல் பட்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து கேட்கும் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் ஆர் எம்டிஎஃப் அப்படிங்கிற மாதிரி. இதில் உங்களுக்கு என்ன டைப்ஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வோடஃபோன் ஐடியா இப்போ மார்க்கெட்டில் பை கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் வந்து பை ஆனதுக்கு அடுத்து நமக்கு காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்கேல்பர். ஸ்கேல்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பை அண்ட் செல் பட்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டிஸ் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் பை ஆகும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 ஷேர்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஒன்று வந்து நான் ஆர்டர் பேட் வழியாக பை பண்ணது, செகண்ட் ஒன் வந்துட்டு நான் வந்து ஸ்கேல்பர் வழியாக பை பண்ணது. ஓகே, இப்போ இதுக்கடுத்து இருக்கிறது எக்ஸிட் ஆல். இப்போ நான் ஆல்ரெடி வந்து 2 ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லா பொசிஷன்ஸுமே இங்கே காட்டும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு கேட்கும். இப்போ நான் இது ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ரைஸ் அலர்ட். நம்ம ப்ரைஸ் அலர்ட்ஸ் வந்து நீங்கள் 2 டைப்பாக வைக்கலாம். ஒன்று வந்து ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே போனால் எனக்கு அலர்ட் வேணும், இந்த லெவலுக்கு கீழே வந்து அலர்ட் வேணும் நம்ம வைக்கலாம். இன்னொரு விஷயம் எப்படி வைக்கலாம் அப்படின்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம வைக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கிரியேட் அலர்ட் கொடுக்குறேன். இப்போது எனக்கு வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து என்ன ப்ரைஸுங்கிறத மட்டும் இங்கே நான் கொடுத்தேன்னா எனக்கு போதும். 7 rupees அப்படின்னு கொடுத்து கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது டைரெக்டாக சார்ட்லேயே அப்ளை ஆகும். அதாவது தெரியும் விஷுவலாக இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை எனக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி கிரியேட் அலர்ட் இந்த இடத்துல நீங்கள் இஎம்ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ எனக்கு 5 EMA கிராசிங் அப் எகெயின் வந்து இஎம்ஏ ஒரு 10 வச்சுக்கலாம். இப்போ இதோட கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இஎம்ஏ 5 கிராசிங் அப் இஎம்ஏ 10 வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அலர்ட் வேணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் எவ்ரி டைம்னா ஒரு டைமே அது கிராஸ் ஆக எனக்கு அலர்ட் வரும். ஸோ எக்ஸ்பைரி வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்ஸ் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கிரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் அது ட்ரிகர் ஆகுதோ அப்பப்பெல்லாம் எனக்கு அலர்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ டெக்னிக்கல் நான் சுவிட்ச் ஓவர் பண்ணேன்னா எதெல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு, எதெல்லாம் ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு இங்கே நான் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் அலர்ட்ஸ். இதுக்கு அடுத்து இருக்கிறது ஆப்ஷன் செயின். நம்ம எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் ஆப்ஷன் செயின். அதை நீங்கள் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம். இப்போது ஜென்ரலாக நம்ம ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணால் உங்கள் சார்ட்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் செயின்ஸ் தான் வரும். இப்போ சில பேர் இண்டெக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் இப்போ நான் நிஃப்டி அப்படிங்கிறத நான் வந்து என்னோட சார்ட்ஸாக வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்னு கிளிக் பண்ணேன், எனக்கு நிஃப்டிக்கான ஆப்ஷன் செயின் வரும். ஸோ நம்ம வெப்பில் பார்த்த அதே ஆப்ஷன் செயின் தான், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கும். இதிலிருந்து நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும், இப்போ நான் ஒரு வேளை வந்துட்டு சென்செக்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலுமே அதுக்கான ஆப்ஷன் செயினும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேஸ்கெட் ஆர்டர்ஸ். இப்போது நீங்கள் ஒரு 20 பேஸ்கெட்ஸ் வரையும் இங்கிருந்தே கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் பண்ணுறது ஈஸி தான். கிரியேட் பேஸ்கெட் அண்ட் இந்த இடத்துல தன் நேம் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டு பேஸ்கெட் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம். எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஓகே கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த சார்ட்டை நீங்கள் ரீலோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ரீலோட் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரிப்ளே. ரிப்ளே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க, அது இண்டிகேட்டர் வச்சு இருந்தாலும் சரி இல்லை ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாலுமே சரி, இப்போது உங்களுக்கு என்ன சார்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கங்க. இந்த ரிப்ளே அப்படிங்கிற இதை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இது ரிப்ளே மோடுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுதா, இந்த லைனை நான் நகர்த்தும் போது எந்த இடத்துல எனக்கு கட் பண்ணணுமோ சார்ட்டை அந்த இடத்துல வச்சு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும், அந்த இடத்துல கட் ஆயிரும். இப்போ இங்கே இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் பை ஆர் செல் பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் ஈஸியாக பேக் டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணும்போதுமே வந்து நமக்கான ரிப்போர்ட்ஸ், நம்மளோட பேக் டெஸ்ட்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல இவங்க காட்டுவாங்க.
இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது OI ப்ரொஃபைல். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ஜென்ரலாக இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்ப்பீங்க, எந்த இடத்துல அதிகமாக இருக்குது எந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இது வந்து நமக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து வித் சார்ட்ஸோட உங்களுக்கு இருக்கும். அதாவது எந்த இடத்துல கரெக்டாக அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸாக பார்க்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மவுஸை கொண்டு போனீங்க அப்படின்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அண்ட் வந்து புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இருக்கும். இட் த சேம் வே இன்னொன்று எல்லாரும் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுபடி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று மல்டி லேஅவுட். இதில் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 8 லேஅவுட்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு டியூவல் லேஅவுட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சார்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டிஃபராக மாறும். அட் த சேம் வே இப்போ ஒரு 5 லேஅவுட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு சார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் அது சிங்கிள் லேஅவுட்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து சேவும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா ஓவர் வியூவாக பார்த்துருக்கோம். இப்போது ட்ரேட் ஃப்ரம் சார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம சார்ட்ஸ்லேருந்தே நம்மளோட ட்ரேட்ஸை வந்து பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆர்டர் புக் அண்ட் பொசிஷன்ஸ் இது எல்லாமே இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எஸ் பேங்க் எடுக்கிறேன். இப்போது இது வந்து நார்மலான ஒரு சார்ட்டு. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட்லேயே வந்து நம்மளோட என்ட்ரிஸை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 21 ரூபா 0.6 பைசாவில் வந்துட்டு எனக்கு பை பண்ணணும் அப்படின்னா பை லிமிட் ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் நான் ஜஸ்ட்டு இதை பை டு எஸ் பேங்க் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பைக்கான ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். இப்போது நம்ம இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம், ஆனால் இது எங்கே போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். கீழே அக்கௌண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்து இருக்கும். இந்த 3 டாட்ஸ் எதுக்கு அப்படின்னா அதாவது நம்ம வந்து ட்ரேட்ஸும் பண்ணுவோம் இன்வெஸ்டிங்கும் பண்ணியிருப்போம். இப்போ உங்களுக்கு ஹோல்டிங்ஸோட P&L, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதோட P&L வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டிக் கொடுத்துக்குங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அண்ட் இன்றைக்கான பொசிஷன்ஸ்க்கான P&L வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ நான் அது ரெண்டுமே டிக் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது பொசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகி அது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பொசிஷன் டேப்பில் வந்து அப்பியர் ஆகும். இப்போ இந்த இடத்துல எஸ் பேங்க் வந்து ஒரு ஷேர் வந்து பை ஆகிருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது சார்ட்ஸில். கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸ் வருவோம். இப்போ இந்த ஆர்டர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது. நம்ம என்னென்னு ஒன்றா பார்த்துடலாம். இப்போது ஆல் அப்படிங்கிறது அதாவது எல்லா டைப் ஆஃப் ஆர்டரும் நீங்கள் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அது வந்து கம்ப்ளீட் ஆனாலும் சரி, ரிஜெக்ஷன் ஆனாலும் சரி, ஃபெயில்டு ஆனாலும் சரி, அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். பட் நமக்கு வந்து அடுத்து இருக்கிற கேட்டகரிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒர்க்கிங் அப்படின்னா என்னென்னா பெண்டிங் ஆர்டர். அதாவது எஸ் பேங்க்கில் வந்துட்டு 21 ரூபா 0.06 பைசாவில் நான் ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. அதனால் அது வந்து ஒர்க்கிங்கில் காட்டுது. அண்டு வந்து இது வந்து பெண்டிங் ஆர்டர் நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு இதுவும் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபில்டு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனது எல்லாமே வந்துட்டு ஃபில்டில் காட்டும். இப்போ இதுக்கு அடுத்து இருக்குது கேன்சல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கேன்சல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கேன்சலில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்து வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து கேன்சல். இப்போ ரிஜெக்ஷன், அதாவது ரிஜெக்டட் அப்படிங்கிறது ஒருவேளை உங்களோட ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் ஆகுது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ்டு பொசிஷன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வோடஃபோன் ஐடியா வந்துட்டு நம்ம பை பண்ணி செல் பண்ணியிருந்தோம், எக்ஸிட் ஆல் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து க்ளோஸ் பண்ண பொசிஷன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கிறது ஃபண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட அவைலபிள் ஃபண்ட்ஸ் தன்னில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த அவைலபிள் ஃபண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து போர்ட்ஃபோலியோ. இப்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தன்னில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே காட்டும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ செக்ஷன். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த இன்ஆக்டிவ் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னும் பார்க்கல. இப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போது நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 21 ரூபாயில் வந்துட்டு எனக்கு வந்து பை பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டார்கெட் செட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஆக்டிவ்க்கு வரும். இப்போது நான் கொடுத்துருக்கிற 2 செல் ஆர்டர் இருக்கா, அதாவது டார்கெட் ஒரு செல் ஆர்டர் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஒரு செல் ஆர்டர். இந்த பை லிமிட் அப்படிங்கிறது பை ஆர்டர். இன்னும் இந்த பை லிமிட் எனக்கு இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் போயிடும். ஏன்னா பை லிமிட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ இது இன்ஆக்டிவேட்டுன்னு இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட போகிறேன் பை லிமிட்டை. இப்போ நான் பை லிமிட்டை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஆக்டிவ்ல இருக்கிறது ரிமூவ் ஆயிருச்சு. ஏன்னா அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்து வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட பொசிஷன்ஸை நம்ம இந்த இடத்துல இருந்தே கூட நம்மளால எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த கிராஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து க்ளோஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். அண்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற முக்கியமான விஷயம், இங்கே ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 டைப்பான ஆர்டர்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து நார்மல் ஆர்டர், நம்ம எப்படி வந்து ஆர்டர் பேட் யூஸ் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி இது வந்து ட்ரேடிங் வியூவோட ஆர்டர் பேட். இதுலேயும் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் லிமிட் வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் மார்க்கெட் கொடுக்குறேன், பை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு இது வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா டாம். இந்த டாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஃப்ளாட்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து க்ளோஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ என்ன பொசிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அண்ட் தென் வந்து இப்போ என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். இப்போது நீங்கள் இதில் எதை வச்சுனாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் மேனேஜர் வந்து வருவோம். இப்போ அக்கௌண்ட் மேனேஜரில் நமக்கு இந்த இடத்துலேருந்து நம்மளால் எக்ஸிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல கிராஸ் சிம்பிள் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆயிரும். இப்போ இதுதான் வந்து ட்ரேடிங் வியூ டன் கன்சோலை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷன் டூல், இண்டிகேட்டர்ஸ், மல்டி லே அவுட், பேக் டெஸ்ட் பண்ணுறது, ஓஐ பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான விளக்கம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.